வணக்கம் நேயர்களே, நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் அன்னதானத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தாளிக்க வேண்டிய அத்தனை பொருட்களும் தாளிப்புக்கு போட்டுக்கலாம். அடுத்தது வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா உப்பு கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வணங்கட்டும். அடுத்தது புதினா கொத்தமல்லியும் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்குமே இப்படி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். அடுத்து அரைச்சி வச்ச தக்காளி விட்டுக்கலாம், நல்லா வணங்கட்டும். அடுத்தது பட்டாணி போட்டுக்கலாம், நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிண்டலாம். அடுத்தது மீல் மேக்கர் போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், எல்லாம் நல்லா வணங்கட்டும். தேவையான அளவு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி எல்லாமே அரைச்சி இது காரமாக இருக்கும். அளவு தண்ணி விட்டுக்கலாம். அளவு தண்ணி விட்டாச்சு, நல்லா உலை கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம், நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு பார்த்துட்டு நம்ம வேக வச்சிடலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடலாம். பேக்கிங் முடிஞ்சது, அவ்வளோதான், கொண்டு போய் கொடுத்துடலாம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் யோகம் ஃபவுண்டேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் இல்லத்தில் நடக்கிற திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் பெரியவங்களுக்கு திதி கொடுக்கறது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.